நான் எஃபிஷியண்டாக வாழணும்னா நான் எப்படி வாழணும்? என் உடல் ஹெல்த்தியாக இருக்கணும், என் மனம் ரொம்ப பியூராக இருக்கணும், என்னுடைய ஆன்மா சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். இப்படி நல்லா இருந்ததுன்னா இந்த ஆன்மா இந்த மனசுக்கு உண்டான பவரை சீர்படுத்தும். இந்த ஆன்மாவும் இந்த மனமும் சீராக இயங்கும் போது இந்த உடல் என்பது பொலிவு பெற்று இந்த உலகத்தில் அனைத்தையும் அடைந்து விடும். அவ்வளவுதான் ரகசியம். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், 3 ஒழுக்கம். இதைத்தான் வள்ளலார் சொல்றார். விந்து கட்டுப்பாடு, ஜீவகாருணி அடிப்படை, கருணை நெறியோடு நீ வாழக்கூடிய வாழ்க்கை. இதெல்லாம் பேசிக்கான சப்ஜெக்ட், பேசிக் சப்ஜெக்ட். எது? உன் உடம்பு நீ நல்லா பார்த்துக்கணும். இந்த தத்துவத்தை உலகத்தில் எங்கேயுமே கேட்டதே இல்லையா நீங்க? ஏன் இதை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமா யாரும் சொல்லி கொடுக்கல? ஏபிசிடி சொல்லித்தர முயற்சி பண்றான், ஹிந்திய சொல்லித்தரதுக்கு அர்ஜென்ட் பண்றான். நீ இதைத்தான் படிக்கணும், இந்த சென்டென்ஸை தான் படிக்கணும்னு சொல்லித்தரான். இந்த உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்று ஏன் யாரும் சொல்லித்தரவில்லை? ஏன்னா அவனுக்கு அஜெண்டால இருக்கு, அதை நீங்க இப்ப தெரிஞ்சுக்க கூடாதுன்னு. இப்போ இந்த உடல் மனம் ஆன்மாவை பற்றிலாம் நீங்கள் 1வது 2வதுலேயே படித்து இப்போ நீ எக்ஸ்ட்ரீம் லெவலில் இப்போ உட்காந்து ஆன்மானா என்னன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசுகிற ஸ்பீச் எங்கேருந்து தெரியுமா பேசுவேன்? எடுத்த உடனே பால்வெளி அண்டத்தை தாண்டி தான் பேசுவேன். நான் இங்கே பேசவே மாட்டேன், பூமியை பற்றியும் பேச மாட்டேன், 9 கோள்களை பற்றியும் பேச மாட்டேன், இந்த கேலக்சியை பற்றியே பேச மாட்டேன். எடுத்த உடனே அண்டம் விட்டு அண்டம் பாய்வது எப்படின்னா, இப்போ எடுத்த உடனே இப்போ ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ அதனால் நான் பேசுகிறதா கண்டுபிடிக்க முடியுதா பார்க்குறீங்களா? கிருகிருன்னு பைத்தியம் பிடிச்சிடும் உங்களுக்கு, என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு. ஏன் பேசிக்கே தெரில உங்களுக்கு? இந்த வாழ்க்கையிலேயே நீங்க திருப்தி அடையல, பரலோக வாழ்க்கையில நீங்க எப்படி, உங்களுக்கு எப்படி புரியும்? இப்ப நான் என்னதான் பரலோக வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு வாடா அப்படின்னு 200% இகலோக வாழ்க்கை வேற, பரலோக வாழ்க்கை வேற. இது பொருள் உலகம், அது அருளுலகம். நீங்க பொருள் உலகத்திலே என்ன நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகல, பொருள் உலகத்திலே சாட்டிஸ்ஃபை ஆகாத உங்களை செக்ஸ்னா என்ன முழுசா பார்க்கல, அன்புனா என்ன முழுசா பார்க்கல, பணம்னா என்ன முழுசா பார்க்கல, காதல்னா என்னன்னு முழுசா பார்க்கல, எதையுமே முழுசா பார்க்கல, எதுலையுமே திருப்தி அடையல. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வள்ளலார் சொல்ற மாதிரி வாப்பா உன்னை கூட்டு போய் நான் பரலோக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு அதை நான் காட்டுறேன்னா நீ என்னை எப்படி பார்ப்பீங்க? டேய் முதல்ல இங்கே வாழ்றதுக்கு ஏதாவது வழி சொல்கிறா? நீ இங்கே வாழ்றதுக்கே வழியை சொல்லாமல் நீ எடுத்தோடனே பரலோக வாழ்க்கையை பற்றி பேசினா எனக்கு என்னடா புரியும்? கேட்பீங்களா மாட்டீங்களா? பாதி பேர் இப்படி கேட்பீங்க, பாதி பேர் நல்லது மாதிரியே கேட்டுப்பீங்க, அப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டீங்க. இதில் ஏதோ இதில் ஏதோ இதான் நடக்கும், வேற என்ன நடக்கும்? எஸ் ஆர் நோ? இப்போ முதல்ல நீங்கள் அதை அனுபவிக்க வைக்கணும்னா முதல்ல உங்களை நான் எதை தெரியுமா வைக்க வேண்டியதாக இருக்குது? முதல்ல இதை அனுபவிக்க வைக்கணும், வேற வழி இல்லை. இதை எப்படி அனுபவிக்க வைக்கணும்? இதில் 2 வழி இருக்கு. ஒன்று அனுபவிச்சு ஒன்று இல்லைன்னு வெளியே வரலாம், இது சுய புத்தி. அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி செருப்படி வாங்கி மிதி வாங்கி அதில் லெசன் கற்றுக்கிட்டு அப்புறம் வெளியில் வர்றது, இதுக்கு பேர் என்ன? சுய புத்தி. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குள்ளேயே போகாம இதை அனுபவிச்ச ஒருத்தர் ஏபிசிடி, அவனுக்கு பேர் என்ன வேணா வச்சுங்க, அவன் சொல்லுவான் இப்படிலாம் இருக்கு அப்படிலாம் இருக்கு, இப்படி போனீங்கன்னா இது, அப்படி போனீங்கன்னா அதுன்னு சொல்லும் போது இது விஷுவலா ஓடும். உங்களுக்கு எப்படி ஓடும்? இப்படி விஷுவலா ஓடும்போது நீ அந்த இடத்துக்கு போகலனாலும் அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணி அந்த இடத்த போய் நீங்க ரீச் பண்ணி பார்த்துருவீங்க. ரீச் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிடும், இதில் ஒன்றுமே இல்லை போலன்ட்டு வெளியில் வந்துடுங்க. இது சொல் புத்தி. இதுக்கு பேர் என்ன? சொல்லி தெரிகிறது, சுயமாக தெரிவது. இதுல பெரிய கூத்து என்னன்னா, சுயமாக தெரிகிறதுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும், இறைவன் அனுகிரகம் வேணும், அடி குண்டக்க மண்டக்க விழுகும், கொடூரமா இருக்கும், தைரியம் ரொம்ப ஜாஸ்தி வேணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொருத்தன் சொல்றதுலயே கேட்டு திருந்திடுறது. ஓ இப்படித்தான் இருக்கும் போல. அவன் எவனா வேணா இருக்கட்டும், அவனுக்கு பேர் என்ன வேணா வச்சுக்கோங்க, ABCDEFGHIJKL என்ன வேணா பேர் இருக்கட்டும், சொல்லி இன்னொருத்தன் சொல்லி அதை ஏங்க அவனே 100 கோடி ரூபாய் இழந்து பல வருஷம் ஜெயிலுக்குள்ள போய் வெளியில வந்து அந்த அனுபவத்தை கத்துட்டு இருக்கான். அதை எவ்வளவு கருணையோட அதை பண்ணாதரா, அதுல பெரிய கஷ்டம் இருக்குடா, புரிஞ்சுக்கடான்னு சொல்லித்தரான். புத்திசாலி என்ன பண்ணுவான்? நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறதுன்னு இருப்பானா? புத்திசாலி என்ன பண்ணுவான்? அன்பா நம்ம நல்லா இருக்கும்னு தான் சொல்றான். இதுல முதல்ல உண்மை இருக்கான்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு பார்ப்போம். அலசி ஆராய்ந்து பார்க்கும் போது இதில் உண்மை இருக்கிறது என்று புரிந்துடுச்சு அப்படின்னா நான் மறுபடியும் 100 கோடி ரூபா கொண்டு போய் இழப்பேன். நான் அந்த வேலையே பண்ண மாட்டேன், ஈஸியா வெளியே வந்துடுவேன். எஸ் ஆர் நோ? பல பேர் இன்னைக்கு இதுக்கு தயாரா இல்லை. ஏன்?
நானா போய் என் தலையில் நானே ஒரு லோடி மண்ணவாரி கொட்டிக்கிட்டா தான் எனக்கு நிம்மதி, அது வரைக்கும் இன்னொருத்தன் கொட்டினாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்களா போய் வாண்டடாக ஒரு லோடு மண்ணவாரி என்ன பண்ணுறீங்க, உங்கள் தலையில் நீங்களே கொட்டிக்கிறீங்க. இதுதான் நடக்குது. ஏன் இது நடக்குது? இதோட இன்டென்சிட்டியை இவ்வளவு ஆழமாக சொல்லித்தரதுக்கு ஆட்கள் இல்லவே இல்லைன்னு கிடையாது, அதிகமாக இல்லை. பார்க்கறதுக்கு என்ன பெரிய ஜெயண்ட் டிவிலாக இருக்கலாங்க. ஜெயண்ட் டிவிலாம் தமிழில் என்ன, ராட்னமா? ஜெயண்ட் டிவில் ராட்னமாக இருக்கலாம். அவ்வளோ பெரிய ராட்னம் 4 நட்டு போல்ட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ராட்னத்தை பார்க்குற நீங்கள் இவ்வளோ பெரிய ராட்னத்தை எப்படி கட்டியிருப்பான்? அந்த நட்டு போல்ட்டையும் பார்க்கணும்ல. நட்டு போல்ட்டை யாரும் பார்க்கறதே இல்லை, ராட்னத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. பிரம்மாண்டத்திலேயே சுற்றுறீங்க, பிரம்மாண்டத்தையே பார்க்குறீங்க, பிரம்மாண்டத்தையே பேசுறீங்க, பிரம்மாண்டத்திலேயே செத்து போயிடுறீங்க கடைசியில். இருறா நட்டு போல்ட்னு ஒரு மேட்ரு இருக்குடான்னு சொல்றதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடுறீங்க. எங்கே போய் உங்களுக்கு என்னத்தை போய் சொல்லித்தரது? இத்தனையும் சீரமைக்கப்பட்டுள்ளது, இத்தனையும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. சின்ன சின்ன மேட்டரை விட்டீங்கன்னா அந்த பெரிய மேட்டர் நிற்காது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன மேட்டரை ஈஸியாக விட்டுறீங்க, பெரிய மேட்டர்னால உங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து இதனால தான் பின்னாடி வருது. இப்போ நான் என்ன தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லித்தர வர விஷயம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் அனுபவிங்க. ஆனால் அனுபவிக்கும் போது இதுதான் எண்டுன்னு நினச்சி மட்டும் அனுபவிக்காதீங்க. நீங்கள் எதெல்லாம் இங்கே அனுபவிக்கிறீங்களோ அதை தாண்டி ஒன்று இருக்குது. அங்கே போகணுன்னா முதல்ல இங்கே வாழணும். ஏன் இங்கே வாழணும்? இங்கே வாழலை அப்படின்னா அந்த ஆசை நல்லா கவனிங்க. உடல் அடுத்த பிறவி எடுக்காது. எது அடுத்த பிறவி எடுக்குது? ஆன்மாவும் அடுத்த பிறவி எடுக்காது. உங்கள் ஆசைக்கு அது எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபியூயல் பவர். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, இப்போ உங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, கார் எடுத்துகிட்டு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு போவீங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு டீசல் இல்லை, அப்போ மீண்டும் டீசல் இருந்தால் தானே உங்களால் காரை மறுபடியும் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சாலும் அதுக்கு ஃபியூயலாக இருக்கிறது என்ன? உங்கள் டீசல். எஸ் ஆர் நோ? அதுபோல் நீங்கள் இங்கே அடையணும்னு நினைக்கக்கூடிய இந்த மனம் படக்கூடிய இந்த ஆசைகளுக்கெல்லாம் ஃபியூயல் என்ன தெரியுமா? சரி இப்போ நான் வரேன், உன் கூட நான் ஹெல்ப்புக்கு வரேன், சப்போர்ட்டுக்கு வரேன்னு ஆன்மா கூட வருது. நீங்கள் கேட்குறதெல்லாம் இது எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும், கரண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்கள். எங்கேயுமே கனெக்ட் பண்ணல, எந்த டிரான்ஸ்ஃபார்மரோடையும் கனெக்ட் ஆகலை, ஆனால் எனர்ஜி மட்டும் எப்படி வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பொருள் இயங்க வேண்டும் என்றால் இயக்கு விசை அல்லது இயங்கு விசை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஒன்று இயக்கு விசை இருக்கணும், இல்லை இயங்கு விசை இருக்கணும். அப்போ இந்த உடல் என்ற கூடிய இந்த இயந்திரம் இயங்குவதற்கு அந்த அடிப்படையான அந்த ஆற்றல், அந்த அடிப்படையான விசை என்பது எங்க இருக்கு? உனக்குள்ள இருக்கு. அது எங்கேயும் கனெக்ட் ஆகல, ஆனா கனெக்ட் ஆயிருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு கனெக்ட் ஆகல, கண்ணுக்கு தெரியாம கனெக்ட் ஆயிருக்கு. கண்ணுக்கு தெரியாம கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த ஆன்மா இருக்கு பாத்தீங்களா? இது என்ன பண்ணுனா, இது நல்லதும் இல்லை, இது கெட்டதும் இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி, இட்ஸ் அ ஃபயர். இதுக்கு எல்லா நல்லது கெட்டதுன்னு தெரியும், எல்லா பவரும் இருக்கு. இதனுடைய அடிப்படை குணமே என்னன்னா நல்லது பண்றது மட்டும்தான். ஆனா இதை இப்ப எது மறைச்சுக்கிட்டு இருக்குன்னா, எனக்கு ஆசைகள் அப்படின்ன கூடிய அந்த இருள் இந்த ஆன்மாவை டோட்டலா கவர் பண்ணி வச்சிருக்குது. இப்படி இந்த ஆன்மாவை இந்த ஆசைகள் எனக்கூடிய அந்த இருள் கவர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மா விடுதலை பெற்று போக முடியல. இது எங்க இருந்து தான் அங்கே போக முடியல. ஏன்? உங்க ஆசை தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்குது. ஏன் ஆசை தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கு? அது கேட்குது, நான் இன்னும் இதை பார்க்கணும் அப்படின்னுது. டே அங்கே போகணுண்டா, நீ இங்கே வா அப்படின்னு கூப்பிடும். சரி வர்றேன் வா, அது வரும், இங்கே அனுபவிப்பீங்க. அது திருப்தியாக அனுபவிக்கல, அப்போ என்ன பண்ணும்? மறுபடியும் அனுபவிக்கணும்னு சொல்லும். திருப்தி அடைய மாட்டீங்க, ஏன்னா ஃபோக்கஸ் இல்லை. ஃபோக்கஸ் தான் மறுபடியும் அனுபவிக்கணும்னு சொல்லும். மறுபடியும் ஃபோக்கஸ் இல்லை, மறுபடியும் திருப்தி இல்லை, மறுபடியும் போன்னு சொல்லும். எப்போ வரைக்கும் சொல்லும்? சாகர வரைக்கும் சொல்லும். வாழும்போதே இந்த மனசை பக்குவப்படுத்தலை அப்படின்னா, மேபி நீங்கள் ஃபிசிக்கல் ரீதியான விஷயத்தில் ஒரு திருப்தி நிலைக்கு வந்தாலும், பணத்துலையோ பேர்லையோ புகழ்லையோ பொண்டாட்டியோ பிள்ளையோ பேரனோ பேத்தியோ எதுலையாவது உங்கள் ஆசை இருக்குன்னா அந்த ஆசை மறுபடியும் அதில் அதிகமாகிட்டு போகும்.